ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஜித். இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பாக்கம் ஈரோகே யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இந்த நேரத்தில் நம்ம யாரை மிஸ் பண்ணுறோம்? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. விவசாயம், அக்ரிகல்ச்சர். விவசாயியும் இல்லாத நாடு எப்படி இருக்கும்? சும்மா நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய டெக்னாலஜி மூலிமா டெவலப் ஆகி ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கோம். படிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் நைட்டு வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு தான் சாப்பிட்ணும். கரெக்டாக? அப்போது நம்ம இதெல்லாம் தாண்டி ஒரு சைடு டெவலப் ஆகிட்டு போகிறது என்னை கேட்டால் இம்ப்ரூவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விவசாயம் ஒரு நாட்டோட முதுகெலும்பு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. அந்த ஆணி அது ஒரு பெரிய மரம். அந்த மரத்தோடைய வேர், ஆணி வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அந்த நாட்டோடைய தரமும் சரி. ஒரு நாட்டோடைய தரத்தை தெரிஞ்சிக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. ரோட்டில் போய் நின்னா தெரிஞ்சிடும். ஒரு நாட்டோடைய தரம் ரோட்டில் போய் நின்னாலே தெரிஞ்சிடும். ரோடு சொல்லிடும் ஒரு நாட்டோடைய தரத்தை. இன்றைக்கி நாடு ஒரு அடிப்படை அளவில் பின்தங்கியிருக்கு, இல்லை மேல் நோக்கி இருக்குது அப்படின்னு காரணம்னாலும் அதுக்கு விவசாயம்தான். அக்ரிகல்ச்சர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுடைய விவசாயிகளை நம்ம பாதுகாக்கணும்.